வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் புவனேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிறப்பு, மகிழ்ச்சி. நம்மளுடைய முக்கியமான இது ஒரு சட்டம் சார்ந்த ஒரு சிக்கல் அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட உரையாடுறதுக்காக விருப்பப்பட்டேன். சரி. இப்போ காவிரி விவகாரம், நடுவர் மன்றம், ஏற்கனவே நமக்கு மேலாண்மை வாரியம் இருக்குது, ஆணையம். அது இப்போ புதிதாக நடுவர் மன்றம்னு ஒரு இதை உருவாக்குறதுக்கான வேலைகளை தீர்மானத்தை போடுறாங்க. ஆமாம், இது என்ன மாதிரி போய் சேரும்? இது தமிழகத்துக்கு லாபமா நஷ்டமா? ஏன்னா பே மணியரசன் உள்ளிட்ட தோழர்கள்லாம் கடுமையாக இன்றைக்கி நகலெரிப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இது விவசாயிகள் தரப்பில் அவங்க எதிர்க்கிறாங்க, அரசு தரப்பில் சில காரணங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இது தமிழகத்துக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லுங்கள். நீங்கள் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி திங்கட்கிழமை முதல் நாள் சட்டசபை கூடும்போது அவங்க தீர்மானம் போடுறதுன்றது ஒரு நல்ல அரசியல், ஒரு அரசுக்கான பொறுப்பு இருக்குது அப்படின்னு காவிரியில் மேகதாது அதாவது என்னென்னா முன்கள பணி மாதிரி அளக்கிறது, மற்ற விஷயங்கள் தான் பார்க்குறாங்க. கட்ட போகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு நீதிமன்றமும் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அணை கட்டுறதுன்றது ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயம். பொதுவாக ஒரு அணை கட்டினா மேலே நிறுத்துறீங்கல்ல, கடமடை விவசாயிக்கு தான் முதல் உரிமை. இப்போ டெல்டா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமை. அப்போ ரைப்பரியன் ரைட்டுன்னு பேர். கர்நாடகாவில் பல முறை கூட்டம் நடந்திருக்கு. மற்ற எந்த ஒரு ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துல அதுக்கான உரிமை கிடையாது. கடைமடையில் போய் சேர்றான் பாருங்க, கடைமடை. ஆமாம், அவனுக்கு தான் முதல். ஏன்னா நீங்கள் மேலே இருக்கிற இடத்துல தான் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு என்னைக்கு போய் சேருது? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கீழேருந்து மேல் நோக்கி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ரைப்பேரியன் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது டெல்டாக்கு ரொம்ப அப்புறம் தான் நீங்கள் மற்றதுக்கு வரணும் அப்படின்றது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்களூர் 2000க்கு அப்புறம் கடுமையாக வளர்ச்சி அடையுது. அப்போது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு வழக்கு போட்டு காவேரி நதிநீர் பங்கீட்டு ஆணையம் வைக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ட்ரிபியூனல் அப்படின்னு வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஆணையமும் ஒரு தீர்ப்பு சொல்லுது. அதற்கு மேலே கர்நாடக அரசு என்ன பண்ணுறது, அப்பீல் போகுது. 2007 ஜனவரி 6ஆம் மாதமாக என்னவோ தீர்ப்பு வந்துடுது. அந்த மாதிரி ஆட்சியில் போடுறாங்க. 2-1 அவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி உண்ணாவிரதம் இருந்ததுலாம் தெரியும். சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. கருணாநிதி ஆட்சி காலத்தில் வருது. காவிரி உடனே என்ன பண்ணுறாங்க, கர்நாடகா நமக்கு 404 டிஎம்சி தண்ணி விடணும், அவங்களுக்கு 282ன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 700 சொச்சம். பாண்டிச்சேரிக்கு 7, கேரளாவுக்கு 13, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது கர்நாடகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவ்வளோ தண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு தண்ணி குடிநீருக்கு தேவை குறைஞ்சிரும் அப்படின்னோடனே உச்சநீதிமன்றம் 2018 ஒரு தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே ட்ரிபியூனல் கொடுத்ததில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒரு 22 டிஎம்சி 12 டிஎம்சி குறைக்கிறாங்க. ஆமாம், கொஞ்சம் கூட இல்லை, கர்நாடகா கூட வச்சுக்கலாம், நமக்கு குறைக்கிறாங்க. நமக்கு குறைக்கிறாங்க, அவங்களுக்கு கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கப்புறம் இதுதான் இறுதியானது, இதுக்கு மேலே நீங்கள் மேல்முறையீடும் வரக்கூடாது, வேறு எதுவும் பண்ணக்கூடாது, முடிச்சு விட்டாங்க. இதுதான் கடைசி அப்படின்ட்டு. சரி, ஐபிஎல் நடந்து போராட்டம், அந்த போராட்டம் வந்தது ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அப்போ சரின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு மக்களும் ஏற்றுக்கிறாங்க. அப்படி இருக்குது. இப்போது இவங்க மேகதாதுல அணை கட்ட போகிறேன்னு சொன்னால், அப்புறம் இன்னொரு அணை கட்டினா ஏற்கனவே வர நீரும் குறையும். நீங்கள் அணை கட்ட தண்ணி நீங்களோட இல்லை, அப்போ வராதுன்ற போது தீர்மானம் போடுறது சரி. இதில் இந்த ஏற்கனவே இருக்கிற எப்போவுமே இந்த திராவிட புத்தியோட குறுக்கு புத்தி இருக்குல்ல, புதுதாக நீங்கள் ஒரு ஆணையம் அமைங்கன்னு கேட்டால் ஏற்கனவே கொடுத்த ஆணையம் என்ன ஆகும், அதோட தீர்ப்பு என்ன ஆகும், அதன் மீது உச்சநீதி போடுறது என்ன ஆகும், கேள்விக்குள்ளாகும். அப்போ அது முதல்ல மறுபடியும் விசாரணை பண்ண, அப்போ என்ன ஆகும் தெரியாது, அது என்ன தீர்ப்பும் சொல்ல தெரியாது, அப்படியே இழுத்தடிக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். இதை திமுக அரசு தான் இதை ஆரம்பிச்சு ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு ஏன் அப்போ செஞ்சிருக்க வேண்டியதானே? நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, நீங்கள் ஏன் செய்யல? மேகதாட்டு பிரச்சனை அவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அரசும் பேசிட்டு இவங்க ரொம்ப டிகே சிவகுமார் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அது கட்டியே ஆகணும், எங்களுக்கு மக்கள் விட மாட்டேன்னு சொல்லி அவரு அங்கே ஜெயிக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், எங்கள் விவசாயம் நாங்கள் வஞ்சிக்க விட மாட்டோம், எங்கள் பெங்களூருக்கு தண்ணி தேவை, பெங்களூர் கண்ணாப்பண்ணு வளர்ந்துருச்சு அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க. சரி, அது அவங்க அரசியல். நம்மளோட போராட்டம் என்னவா இருக்கணும், நீங்கள் உடனே அனைத்து கட்சி கூட்டம் நடத்திருக்கணும், எல்லாரோட பேசியிருக்கணும், எதுவும் நடக்கல. சரி, இந்த ஆட்சி வந்தது புதுசு, நேராக தீர்மானத்துக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கே நேரம் ஆகும். ஏன்னா நீங்கள் பொதுப்பணித்துறையில் அதுக்கு பலந்துன்னு கொட்டப்படணும். பெரிய பெரிய வல்லுநர் இருக்காங்க, காந்தி இருக்காங்க, நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சரியான வழக்கறிஞர்கள் இருக்காங்க, எல்லார்ட்டையும் பேசணும். அவங்க தீர்மானம் போடுறாங்க, அது சரிதானே. நீ கடைசி நேரத்தில் ஒரு திருத்தம் சொல்கிறேன் அப்படின்னு, ஏன்னா எதிர்கட்சி தலைவருக்கு அந்த உரிமை உண்டு. அதை சொன்னதை அவர் இவர்
எடப்பாடி பழனிசாமி பேசுறது கரெக்ட். ஒரு திருத்தம் கொண்டு வர போறீங்க, நாங்க எல்லாரும் அனைத்து கட்சி தீர்மானத்துக்கு நாங்க ஒத்த குரல்ல கொடுக்குறோம். ஒரு திருத்தம் கொண்டு வரீங்கன்னா அது உள்ள சேர்க்கும் போது உரையாடணும்ல, நீங்க ஏன் உரையாடல அப்படின்னு சொல்லிட்டாருன்னு முதலமைச்சருக்கு அந்த உரிமை கிடையாது. அப்போ தமிழர்களோட வாழ்வியல கெடுக்கணும், நம்ம இவங்க டெல்டாக்காரன் சொல்றதெல்லாம் போலித்தனம். இப்போ அந்த மாதிரி ஒரு புது ட்ரிபியூனல் வந்தால் எல்லாமே மாறும், எல்லா சிக்கலும் வரும். ஏற்கனவே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ரெஜியூட்டி கேட்டான்னு சொல்லுவாங்க, ஒரு தடவை தீர்மானிச்சா இன்னொரு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சட்ட சிக்கல் இருக்கு. வில்சன் ஒரு அறிவாளி, ஒரு பயங்கர சட்ட விஞ்ஞானின்னு சொல்லி அவர் சொன்னாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பரபரன்னு மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காவிரியில் நம்ம டெல்டா பகுதியில் விவசாயிகள் போடுறாங்க, ஐயா மணியரசன் தோழர் அவங்க போராடுறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. இது சரியும் கூட. இப்போ தாவேக அரசு மாட்டிக்கிச்சு, தீர்மானத்தை கொண்டு வச்சாச்சு, பேசணும். அப்போ மறுபடியும் பேசணும்னு சொல்கிறாங்க, சட்டசபை கூடலை. அப்போது ஒரு அக்கறை உள்ள அரசாக இருந்தால், திமுக நீங்கள் உண்மையாலுமே திருவாரூர் பக்கத்தில் இருந்து வந்த கட்சின்ற மாதிரி இருந்தால், நீங்கள் அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறது மாதிரி தானே ஆகும். ஏன்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இணக்கமாக போவோம் அப்படின்னு நினைக்கிறார். முத நாள் தீர்மானம், மறுநாள் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆளுநர் ஊரில் பேசுகிறேன் வச்சு வாங்கினாரா, அதுக்கப்புறம் தான் எதிர்வினை ஆட்டினாங்க. அப்போ இவங்க நம்ம ஓரளவுக்கு போகலான்னு நினச்சாங்க, இவங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு நம்ம மக்கள் முன்னாடி இது மாதிரி மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணுன்றது திமுக திட்டம். அந்த வேலையில் தாவேக அரசு மாட்டிக்கிச்சு. இப்போ மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே நடந்த பிரச்சனை. அப்போ நீங்கள் நதிநீர் பங்கீட்டுக்கு ஏற்கனவே இருந்த ஆணையத்தினோட அதாவது அந்த தீர்ப்பை மாற்றுற மாதிரியோ குறைக்கிற மாதிரியோ எதுவும் பண்ணக்கூடாது. ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கோம், நீங்கள் எந்த காரணம் கொண்டும் மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு. இப்போ அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு முன்னேற்பாடை அவங்க செய்கிறாங்க, கர்நாடக அரசு தரப்புல செய்கிறாங்க. எங்களுக்கு தண்ணீர் பஞ்சம், குடிநீர் பஞ்சம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தேவைய காரணத்தை முன்மொழிஞ்சு அவங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கிறது காரணமே குடிநீர் இல்லாம போயிடக்கூடாது. அப்போ இது வாழ்வாதாரம் சார்ந்த அடிப்படை பிரச்சனை. கண்டிப்பா விவசாயத்தை விட குடிக்கிறது முதன்மையானது அப்படிங்கிறது அத்தியாவசியம். அப்போ அவர்கள் அதை வச்சு ஒரு காய் நகரத்தை நடத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம மாற்றாக நம்ம தடுக்கிறதுக்கு இப்படி ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு இவர்கள் தரப்பு, தாவேக தரப்பு நினைச்சது சரிதான் கொண்டு வர. ஆனா புதிதாக ஒரு ஆணையம் வேணும்னு கேட்டது தப்பு, அவங்களுக்கு தெரியல, அதுல போய் மாட்டிக்கிட்டாங்க. அவர்கள் விரித்த வலையில இவர்கள் விழுந்து விட்டார்கள். இதான் நிஜம். சரி, இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவினாலே ஒன்று தண்ணி பஞ்சாயத்து இல்லை வேற ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்கு. பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சார்ந்த கன்னடர் அல்ல, ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், அதான் முக்கியமானது. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தெலுங்கர், அவரை டெல்லியோடைய தமிழ்நாட்டுடைய சிறப்பு பிரதிநிதியாக தேர்வு பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் எந்த மாதிரி நடக்குது? இது நான் ஏற்கனவே உங்களுக்கு போன உரையில சொன்னேன்னு எனக்கு கவனம் இல்லை. இந்த தமிழ்நாட்டோட அரசியல் முழுக்க தெலுங்கர் கையில தான் இருக்கு, அதை நம்ம உணரணும். அவங்க தங்களோட இப்போ நீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் யார் வந்தாலும் அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்கல்ல, நீங்க பல உரையாடல்களில் சமூக வலைதளங்களை பார்க்கலாம். இது நாங்க ஆண்ட மண், இது எங்களோட மண், நாங்க 41% இருக்கோம், நல்ல அடிமைகள். ஆமா நாங்க 41% இருக்கோம்னு சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா 41% இருக்கோம் அப்படின்னு. அப்போ இந்த குறிப்பிட்ட சில சமூகங்கள், இப்போ ரெட்டி அதெல்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ இவரை சுற்றி இருக்கிற 4 முக்கிய நபர்கள் எல்லாமே பிறமொழியினர் தான். நீங்கள் அதை தடுக்க முடியாது. அப்போது இங்கேருந்து ஒரு தமிழன் ஏன் வரணும்னு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம யாருக்கும் எதிரி இல்லை. இப்போ நம்ம பிறமொழியாளர்னு எவ்வளோ நாகரிகமாக சொல்கிறீங்க, அந்த நாகரிகம் நமக்கு உண்டு. ஆனால் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர்களோட முதலீடு இங்கே இருக்குது, அவங்களோட அதிகாரம் இங்கே இருக்குது. அந்த அதிகாரத்தை விட்டுட்டோம்னா நமக்கு எதிராக மாறுன்றதுல தெளிவா இருக்காங்க. அந்த வைகோ அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு அம்மா பேசினாங்க, தனமணி வெங்கட்னு ஒரு அம்மா. சரி, அதிகாரம் இல்லைன்னா இனம் அழிஞ்சு போகும்னாங்க. கண்டிப்பா. எப்படி நாங்க உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு நாங்க அழிஞ்சு போன மாதிரி அவங்க நான் குறைஞ்சா இருந்தாலும் அவங்க நம்மள அதை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க ஆண்டுகிட்டு போற பயம், அதை காப்பாற்றணுன்ற பயம். அவர்கள் அவ்வளவு தெளிவா இருக்காங்க. ஆனால் நாம உணர்வு இல்லாம, நம்ம அதிகாரம் நம்ம கிட்ட இல்லைன்றது இல்லாம, இதனால் நமக்கு ஏற்பட்டு இருக்கிற சீரழிவு சிக்கல்களை நம்ம மக்கள் உணரலன்றதான் பயங்கர வலி. இதுல சீமான் ஓரளவுக்கு பேசி ஓரளவுக்கு வெற்றி கண்டு வந்திருந்தாரு. இந்த தேர்தல் திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்குல்ல, அதுல ஒரு பிரபலம் தேவைப்படுது. ஆளுமை சொன்னாங்களே, அந்த பிரபலம் தேவைப்படுது. அதை விட கரூர் சம்பவம் கொடுத்த அந்த மைலேஜ் பார்த்தீங்களா, அனுதாபம் இருக்குல்ல, அது பயங்கரமா பாரு, அவர் என்ன பண்ணாரு, இப்படி பண்றீங்களே, எந்த மக்கள்கிட்ட பேசினாலும் ஏன் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னும் போது, அப்போ அரசியல் என்பது ஒரு ஆளுமை மட்டும் இல்லை, ஒரு பிரபலமும் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு கவர்ச்சியும் தேவைப்படுது. எம்ஜிஆர் ஆகட்டும், இல்லை ஜெயலலிதா ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும்னா அந்த கவர்ச்சி இழுத்து எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு அனுதாபம் இருக்கு. கண்டிப்பா. இப்ப எம்ஜிஆர் ஒரு மனுஷன் கணக்கு கேட்டாப்ல கட்சி விட்டு வெளியாகிட்டாங்க, எம்ஜிஆர் மீது அனுதாபம். ஓகேவா? அதனால ஜெயலலிதா வந்தாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா ஒரு கடிதம் எழுதுனாங்கன்றத வெளியில விட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க, எட்டி உதைச்சிட்டீங்க. என்னன்னா ஒரு பெண்ணு வண்டியில இருந்து எட்டி உதைச்சிங்க, நல்லா உதைச்சி முடிய பிடிச்சி இழுத்து புடைய கிழிச்சிட்டீங்க. வந்துதா துச்சாதனன் துரியோதனன் எல்லாம் இறங்கி, அது ஒரு அனுதாபம். இப்படி ஒவ்வொரு காலகட்டம் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டப்போ அதிமுக எவ்வளவு ஜெயிச்சாங்க தெரியும், காங்கிரஸ் எவ்வளவு பாலம். அப்போ அந்த தேர்தல் வாக்கரசியலுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் தேவைப்படுது.
அதனால தான் நிறைய அது படங்கள் மாதிரி கருணாநிதி அரெஸ்ட் ஆன உடனே அங்க ஒரு அனுதாபம் அனுதாபம் வந்துச்சு. வந்துச்சு. உடனே அது ஜெயிச்சாரு. ஜெயிச்சாரு. அப்போ நீங்க இப்போ 2004ல் நீங்க வந்து காங்கிரஸ் திரும்பவும் ஜெயிச்சு வர்றதுக்கு ஒரே காரணம் அந்த புடவை கொண்டு வந்திருந்தாரு வாஜ்பாய். வைகோ கைது செய்யப்பட்டார், 40 சீட்டு ஜெயிச்சார். அது வரைக்கும் திமுக ஜெயிச்சதே கிடையாது. வேலூர் ஜெயிலில் கருணாநிதி வாசல் நின்று கூப்பிட்டு வந்தார், உடனே அதை அறுவடை ஆக்கினார். அப்போ தேர்தலுக்கு சமயத்துல அமைதி படையில் வர மாதிரி சுட்டுக் கொல்ல போட்டா அவங்க மனைவிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. அனுதாபத்தை வாக்கா மாத்திரம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அது வந்து விஜய்க்கு வந்து கரூர் சம்பவத்துல அது ஒரு பெரிய அவருக்கு எதிரா போகணும்னு நினைச்சாங்க. ஆனா அது வந்து அவருக்கு அனுதாபமா பயன்படுத்திக்கிட்டார், அமைதியாகிறது பயன்படுத்திக்கிட்டார். அனுதாபமா மாறிடுச்சு. மக்களே வந்து அதை வந்து மக்களுமே நம்பதெல்லாம் அது வந்து வேற சிலர் செஞ்ச சமூக விரோதிகள் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணாங்க. அது பெரிய அளவுல வேலை பார்த்துட்டு. கண்டிப்பா. ஏன் இப்போ சமீபத்துல இவரு சொல்லியிருந்தாருல்ல, நம்ம ஆலந்தூர் பாரதி, நாங்க அன்னைக்கு எஃப்ஐஆர் போடாதான் தப்பு அப்படின்னு சொன்னார்ல. இப்போ இவரு அங்க புஷ்பா படம் வெளியே வந்தப்போ கொலை, அந்த மக்கள் உள்ள போய் ஒரு குழந்தைலாம் செத்து போச்சுல்ல, அந்த நடிகர் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. நீங்க அதே நீங்க செஞ்சிருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு ஒரு மைலேஜ் செஞ்சிருந்தாலுமே அவருக்கு தான் அனுதாபம். நீங்க ஒரு ஏதோ ஒரு மைலேஜ் வைக்கிறீங்க, உங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு எதிராக திரும்பினது. அதுதான் நடந்தது. இல்ல அப்படி பண்ணிருந்தாலுமே அது விஜய்க்கு சாதகமா தான் கண்டிப்பா போயிருக்கும். இப்பவுமே ஆட்சியை கவிழ்த்தாலுமே அது விஜய்க்கு சாதகமா. கண்டிப்பா. எம்ஜிஆர் அப்படித்தானே கேட்டாரு, நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை கலத்தி விட்டார்கள்னா தூக்கி போட்டாங்க ஓட்ட. அது எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி மக்கள்கிட்ட போய் எப்படி கை ஏந்துறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த பிரதிநிதியை வந்து நியமித்தது ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவரை, தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர். அதான் சொல்லல, நீங்க உடனே வந்து இதுக்குள்ள போயிறாங்க, மெயின் பாயிண்ட்டுக்குள்ள போயிறாங்க. கர்நாடகாவை சேர்ந்தவரை தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நியமிப்பதா அப்படின்னு திராவிட ஆதரவாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் தெலுங்கரு, அவரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அப்ப கல்லூரி மங்க மாதிரி அமைதியா இருந்தீங்க. இப்ப எப்படிப்பா வந்து அந்த தயாரிப்பாளர் விஜயோடைய ஆளு தயாரிப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்தவர் எப்படி கண்டுபிடிச்சீங்க? கர்நாடகாவை சேர்ந்தவரை ஏன் போடக்கூடாது? நீங்க சொன்ன மாதிரி பிறமொழியாளர் கர்நாடகாவை சேர்ந்த கன்னடம் சொல்லல, பிறமொழியாளர் நீங்க சொல்ல தெரியுது இல்ல. கர்நாடகாவை சேர்ந்த அவர் தெலுங்கர், இப்ப வெளியே வந்து நம்ம சொல்றோம், அவங்க சொல்லல. ஆமா, இப்ப வந்து கொஞ்சம் தெலுங்கர் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அமைதியாயிருவாங்க. சரி. ஆனால் இப்போ இந்த மொழி சார்ந்த மண் சார்ந்த தமிழ்நாட்டின் பிரதிநிதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும், அப்ப கூட வந்து தமிழரா இருக்கணும் கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவராக, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாத்திப்பாங்க. இப்போ வந்து பிராமணர்களோடவே உறவு கிடையாது, இந்த அரசே வந்து நான் பிராமணர் அல்லாத கட்சின்னு சொன்னீங்க. நீங்க பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்து நீங்க கன்சல்டேஷன் பண்ணீங்க, சுனில் கலுகுலு யாரு, அவரை கூட்டு வந்து பண்ணீங்கல்ல. அப்போ உங்களோட தேவைக்காக நீங்க எல்லாரும் பயன்படுத்தி பாஜக கூட கூட்டணி வச்சுட்டா புனிதமான கட்சி ஆயிடும்ல. அப்போ சூழலே அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு. ஆமா, இப்போ திமுக தனித்துனுக்கு. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க, அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தான் தவிர வேற வாய்ப்பு கிடையாது. ஒரு இணக்கமான சூழலும் ஏற்பட்டதா சொல்றாங்க. சரிங்களா? இப்படி இருக்கிற சூழல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது மொழி பேசும், இனம் பேசும், அப்புறம் நாட்டுப்பற்று பேசும், மாநில சுயாட்சி பேசி எல்லாம் பேசும். மிகச்சிறந்த எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு தகுதி உள்ள எப்பவுமே என்ன கேட்டா, தமிழ்நாடு நல்லா இருக்குன்னா திமுக கடைசி வரைக்கும் எதிர்கட்சியா வச்சிருக்காங்க. நம்ம நாடு நல்லா இருக்கும், மக்களுக்கும் நிறைய உரிமை, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து. கல்யாணம் ஆகல, குழந்தை குட்டியும் இல்லை, அந்த தைரியம் தான் உனக்கு. இதோட 8 டிரான்ஸ்ஃபர், 12 என்கவுண்டர். இதுல பேரு மட்டும் அமைதிராஜ். செங்காடுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி, அங்கேயும் போய் வேலையை காட்டாத. இதான் சார் நம்ம ஸ்டேஷன். இங்க எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு கேஸ்லாம் வரா சார். எந்த கேஸுமே வராத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? இங்க தப்பு நடக்கலையா, இல்ல தப்ப சரியா மறைக்கிறாங்களா? இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இத்தனை வருஷத்துல ஒரு காட்டு விலங்கு அடிச்சு கூட இங்க யாரும் செத்ததில்லை. ஆனா இப்ப எனக்கு என்னமோ இது பெரிய வழக்கா இருக்க போகுதுன்னு தோணுது.
செல்வம் மட்டுமே சம்மந்தப்பட்ட கொலையா தெரியல. நல்ல திமுகவை புரிந்து கொண்டவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு நலன் நல்லாக பாதுகாக்கப்படணும்னா அது திமுக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா. அப்புறம் நீங்க தென்காசி பகுதி அந்த பகுதியை சேர்ந்தவர், உங்க ஊர்ல பல வினோதங்கள்லாம் நடக்க போறதா சொல்றாங்க. ஆமா, அம்பாசமுத்திரத்துல சீமான் அவர்கள் வந்து போட்டியிட போறார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பல வகையான வதந்திகள் இதெல்லாம் பேசப்படுது. அதெல்லாம் நடக்கும்போது பார்ப்போம்னு வைங்களேன். இப்போ அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் காரைக்குடியில எனக்கு அங்க அவர் மறுபடியும் போட்டியிடுறாருன்றதே எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாத விஷயமா நான் பாக்குறேன். என்னோட கருத்து. சரி, இப்போ சட்டசபையில எப்படியா இருந்தாலும் இல்ல அதுதான் சொல்றேன், சட்டசபையில அவரோட குரல் கேட்கணும் அப்படின்னு நீங்க நம்ம முதல்ல பேசணும். நானும் விரும்பினேன். நான் ஒரு 16-20 சீட்டாவது வரும், குறைஞ்சபட்சம் ஒரு 12-8 வந்துட்டாங்க, ஒரு 12-16 வந்துருவாங்க. அதுல இருந்து கொஞ்சம் வருது கூட்டணி வச்சாங்கன்னா, ஆமா கூட்டணி வச்சாங்கன்னா ஓரளவு சாதிக்கலாம். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி இல்லாம இப்ப தாவேகா ஜெயிச்சதுன்றது கூட்டணி இல்லாமலாம் இல்ல, அதிமுக வாக்குகள் அங்க போச்சு. அதுக்கேற்ற மாதிரி அதிமுக அவங்க ஆட்கள் எடுத்தாங்க. நீங்க அவங்களோட கட்சி வேட்பாளர் யாரும் கிடையாது. ஒரு 40% 50% அப்படி போட்டதுனால அது வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இல்ல அது எல்லாத்தையும் விட நான் சொல்லிடுறேன், ஒரு பிம்பம் இல்ல நான் திருப்பி சொல்றேன், இது வந்து 2021 திமுக ஜெயிக்கல. நான் சொன்ன வாதம் திமுக ஜெயிக்கல, பழனிசாமி தான் தோற்கணும் என்பதற்காக அதிமுக தோற்றதை தவிர திமுக ஜெயிக்கலன்னு சொன்னேன். இந்த வாட்டி தாவேகா ஜெயிக்கல, திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், எந்த காரணத்தை கொண்டும் அதிகாரத்துக்கு விட்டுடக்கூடாதுன்றதான் வாக்கே தவிர விஜய்க்காக பிம்பமோ மற்ற விஷயம் மாற்று தேடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி ஆகட்டும், இல்ல எந்த கட்சி ஆகட்டும், இல்ல மக்கள் நீதி மையம், அந்த மாதிரி எது வந்தாலும் ஒரு பர்சன்டேஜ் 4% 5% வந்து நீங்க ஏன் வந்து கமலுக்கு வரல? பிம்பம் வந்து 4% 5% ஓட்டு போட்டாங்களா உங்களுக்கு? கமல் ஒரு எந்த கூட்டணியும் வைக்கலையே, அவர் தனியா தானே நின்னாரு. அதுதான் அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு விஜய்க்கு தானே அந்த வாய்ப்பு கிடைச்சது, எம்ஜிஆருக்கு மட்டும் தானே இல்லையா? மக்கள் நீதி மையத்துல இவங்க இந்த மாதிரி இப்படி இவ்வளவு வேட்பாளர்கள் நிப்பாட்டவே இல்லை. இதுக்கு பின்னாடி பல்வேறு வேலைகள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு, நாயக பிம்பம் மட்டும் இல்லை, அரசுக்கு எதிரான குரல் மனநிலை. ஆமா, அப்போ கமலஹாசன் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு பெரிய சூழல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் 2021 தேர்தல், இப்போ 2026 தேர்தல் அப்படி இல்லை. இந்த 5 வருஷம் இவங்க ஆட்டம் போட்ட ஆட்டம் வேற. அதை தான் சொல்றேன். எடப்பாடி இது அப்படி கிடையாது, இவங்க தான் இது பயங்கரமான அப்பட்டமான ஆட்டம். இவ்வளோ கொடூரங்களை தாங்க முடியாதனால அது அப்படியே அங்கே கன்சால்டேட் சொல்லுவாங்க, அப்படியே அணி சேருது. ஆனால் இங்கே இப்போ நம்ம தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் வந்தோம்னா இந்த சூழலில் அவர் நிற்கணும்னு நினைக்கிறது என்ன காரணத்துக்காக அம்பாசமுத்திரம் போறாரு தெரியாது. ஆனால் என் குரல் சட்டசபையில் வரணும் அப்படின்னு நினைச்சாருன்னா, நீங்கள் நம்ம பொதுவாக சமூக ஊடகங்களை பேசுகிற மாதிரி திமுக அதிமுக வந்து வேட்பாளர் நிறுத்தாமல் இவரை மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இவங்களால விஜயை கையாள முடியல, எதிர்கொள்ள முடியல. இதற்கு சரியான நபர் வந்து சீமான் தான் இருக்க முடியும். அவர் பேசுகிற பேச்சுக்கு உடனே சொல்ல முடியும். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் யாரும் சீமானோட ஒப்பிடும்போது, திருமாவளவனோட ஒப்பிடும்போது, அதாவது ஒரு அரசியல் தெரிஞ்சவங்க, சமூக அரசியல் தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு புத்தக அறிவு இருக்கக்கூடிய, ஏற்கனவே இருந்த வரலாறு தெரிஞ்சதில் இவங்க 2 பேர் தான் பேச முடியும். அப்போ அவங்க 2 பேரை வந்து சட்டசபையில் பேசுறது, குரல் இருந்தது மக்கள் மையத்தில் வந்து மக்கள் மன்றத்தில் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம். ஆனால் திரு சீமான் இது வரைக்கும் பேசிட்டு வந்த அரசியலுக்கு இது ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கும். ஏற்கனவே ஆதித்தனாரை வந்து நாம் தமிழர் கட்சி அப்போது 67 சமயத்தில் கூட்டணி சேர்த்து நான் உங்களை சபாநாயகர் ஆக்கிறேன்னு சொல்லி அதோட நாம் தமிழர் கட்சி முடிச்சு முடிச்சு விட்டுருச்சு. தமிழ் தேசிய அரசியல் எப்போல்லாம் மேலே வருதோ அப்போல்லாம் வந்து அது ஒடுக்கப்படுதுன்றதை நான் பார்த்துட்டு வரேன். நான் திரும்பி மறுபடியும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், 84 நான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் பார்த்துட்டு இருக்கேன். எப்போல்லாம் மேலெழுந்து வருதோ, எப்போல்லாம் வருதோ, இப்போ தமிழ் தேசிய அரசியல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போது வீரப்பனோட சேர்த்து தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா வந்து 2011-16 இல்லை, இந்த அரசியல் பேசலாம் நம்ம பிழைக்க முடியாதனால தான் அவங்க மாறினாங்க. அப்போ அவங்களே ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய அரசியலை இந்த திமுக விடாது. ஞாபகம் இருக்கா வைகோ சொன்னது? இப்போ திடீர்னு எவனா கிளம்பி வரான், தமிழ் தேசிய அரசியல் பேசுறான், இது ஆபத்தை ஒழிக்கலாம்னு பேசிட்டு வர்றாங்க. ஆமா, நீங்க எல்லாம் ஒன்னா சேரணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஞான கண்ணை திறந்து வைத்த அப்படின்னு. நான் இப்போ வந்து ஐயா ராமதாஸ் அளவுக்கு தமிழ் தேசியம் பேசுறது யாரும் இல்லை. வேற யாரை சொல்லலாம்? திருமாவளவன் மாதிரி யாரும் இல்லை. ஈவன் வைகோவோ சொல்லலாம். அப்புறம் வந்து ஜான் பாண்டி, இந்த மாதிரி தமிழ் தேசியத்திலேருந்து யாரெல்லாம் மேலிருந்து வராங்களோ அவங்களெல்லாம் திமுக போட்டி போட்டு பார்க்கும். ஆனால் கட்டி பிடிச்சி கொண்டுடும். திமுக அளித்த கட்சிகள் ஏராளம். அப்போது திரு சீமான் வந்து எந்த காரணம் கொண்டு திமுகவோட ஆதரவை எடுத்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் மன்றத்தில் நம்பிக்கை இழந்துருவாப்புல. அவர் மட்டும் தீர்மானிக்க முடியாதுன்னு சொன்னாலும் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலில் ஒரு மறுக்க முடியாத
புறந்தள்ள முடியாத முகம்னா அது சீமான் தான். சீமான். நான் தமிழ் தேசியம் பேசினா அப்போ நீங்கள் நாம் தமிழ் கட்சியான்னு கேட்குற அளவுக்கு தான் இன்னைக்கு சூழல் இருக்கு. அப்போ இப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நாளைக்கு இது வெண்ண திரண்டு வர நேரத்தில் இந்த சிக்கலை உண்டாக்குனா ஒரு பெரிய சிக்கலை உருவாகும் அப்படின்றது என்னோட மனநிலை. ஆனால் அவர் வந்து அதிகாரத்தில் நான் மட்டும் போகணும் அப்படி இப்போ ஸ்டாலின் தோத்துட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக ஆக்குறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய லீடர்ஸ் இருக்காங்க ஆக்குறாங்க. அப்படி நீங்கள் வேற யாராவது நின்று ஜெயிச்சு போனாங்கன்னா போட்டோம். திரு சீமான் தான் போய் பொது வேட்பாளராக நின்று போகிறதுன்றது எதிர்கால தமிழ் தேசியத்தோட எதிர்கால அரசியல கேள்விக்குள்ளாக்குன்றது என்னோட வந்து இப்படி ஒரு சொல்லப்படுது ஊடகங்கள்ல ஊகமாவே வச்சுப்போம். நீங்க ஆனா அவர் அறிவிச்சிட்டாரு, அவர் போட்டியிடுறதா அறிவிச்சிட்டாரு. நான் சொல்றேன் ஊகமும் யூகமும் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து திட்டமிடுதல் இருக்குல்ல, நீங்க இப்போ விஜய் இப்ப வந்தார்ல, இது வெறும் மத்த இதுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தல் எல்லாம் சீமான் அவர்கள் போட்டியிடவில்லை. இல்ல இப்ப ஏன் போட்டியிட என்ன கட்டாயம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. நான் திருப்பி சொல்றேன், வியூகம்ன்றது கண்டிப்பா இருக்கும். வியூகம் வகுக்கும் போது யூகங்களை எடுக்கலன்னா வியூகம் வகுக்க முடியாது. சரி, நீங்க இப்படி சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்கிறது நல்லது தானே, நடக்கட்டும். ஆனா யாரா போறீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப மதிமுக 2 பேர் நீங்க பதவி விலகிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, நாங்க திமுக உறுப்பினர் திமுக சின்னத்துல வந்தோம்னு சொல்றாங்களே. நாளைக்கு உங்களை என்னால இப்ப என்ன சொன்னாங்க, நீங்க ஆட்சி அமைச்சிருக்கிறது எங்க தயவால, நாங்க ஜெயிச்சு கொடுத்தவங்கள அப்படின்னு. நாளைக்கு சீமான சொல்ல மாட்டாங்களா? அப்ப உங்களோட எதிர்கால அரசியல் ஆதரவு கேட்கலையே, அவரு கேட்கல, நீங்க கொடுக்குறீங்க. நாளைக்கு என்னதாலும் நான் நீ சப்போர்ட் பண்ணா உங்களால ஜெயிச்சிட முடியாது சொல்றாங்களே. கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க, நாங்களாக விரும்பி ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொன்னா கூட நீங்க ஜெயிச்சதுக்கு எங்க ஓட்டு தான் காரணம்னு சொல்றாங்களே. அப்போ நாளைக்கு அதே முடிவு தான் அவங்களும் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் நேரடியாக கேட்குறீங்கன்றதில்ல, எப்பவுமே வாக்கரசியில் எல்லாமே நேரடியாக இருக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மறைமுகமாக இப்போ அந்த 5 நாள் ஞாபகம் இருக்கா, முடிவு வந்தோடனே எவ்வளோ பேசினாங்க. இப்போ கதையாக சொல்கிறாங்கல்ல, அன்றைக்கி அதெல்லாம் சொன்னாங்களா? உரையாடல் தான் சொன்னாங்க தவிர இன்னைக்கு பேசுகிற விஷயங்களும் சொல்ல மாட்டாங்க. இல்லை அப்படியான விஜயோடைய வரவுக்கு பிறகு இந்த வினோதங்கள்லாம் நடந்து போச்சு. திமுக வினோதம் நடக்காதுன்னு சொல்லாதீங்க. எல்லாரும் அம்பலப்பட்டு போனார்கள். அரசியல் எவ்வளவு கொடிதானது, எல்லைக்கும் போகும். அப்படி அரசியல் பலத்திற்கு அறம் கூற்றாகும் சொன்ன தமிழ்நாட்டுல எவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கு பாருங்க. மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க ரகசியமா இவங்களுக்கு அப்படின்னு பேசிட்டு நைட் என்னமோ நடக்கும் போது அப்ப அவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு. கடைசியில் நடைபெற முடியாத சூழல்ல விஜய் வந்துட்டாரு. இப்போ அவரு டெல்லியில பேபி அவர்கள் சொல்லலைன்னா இவ்வளவுலாம் வெளியில தெரிஞ்சுக்க தெரிஞ்சு. அப்போ எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க. என்னன்னா நீயும் நானும் நல்லா இருந்துக்கலாம், இன்னொருத்தன் வரக்கூடாதுன்றது எவ்வளவு சிக்கல். அது மக்கள் பெரும்பான்மையாக அந்த கட்சியை தேர்வு பண்ணிருக்காங்க. மக்களுடைய விருப்பம். 108 சீட்டு போட்டிருக்கான், 37% ஓட்டு போட்டிருக்கான். அதை நீங்க அனுமதிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உதயநிதி சொல்றாங்க பண்ணாலும் கூட அது விஜய்க்கு சாதகமா தான் போயிருக்குன்னு. கண்டிப்பா எம்ஜிஆர் எப்படி 84 பயங்கரமா ஸ்வீப் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா உங்க என்னன்னு தெரியுது இல்ல, எவ்வளவு சிக்கல் புரியுதுன்னு தெரியுது. அத மாதிரி இந்த இதுல வந்து சீமான் அவர்கள் போட்டியிட்டால் அது திமுக அதிமுக ஆதரவுல போட்டிட்டால் அது அவர்களுக்கு பின்னடைவா இருக்கும். அந்த அரசியலுக்கு ஒரு பின்னடைவு இருக்கும். ஆனா அதே மீறி இல்லைன்னா அண்ணன் போய் பேசட்டும், நம்ம அவர் போனா நம்மளும் பின்னாடி போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நடக்கட்டும். நான் என்ன சொல்லுவேன்னா, விஜயகாந்த் மாதிரி ஒர்க் பண்ண கத்துக்கோங்க. உள்ளாட்சி தேர்தலில் மாமன்றங்கள்ல நீங்க இடம்பெற ஆரம்பிங்க. அந்த ஓட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு வரும். எப்பவுமே இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நான் நிறைய ஏன்னா நாம் தமிழருடைய அடிப்படையே வந்து திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு. நாம் தமிழர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிக்கும் நீங்க இந்தியால இருந்து எடுத்தாலும் திமுக எது பேசினா தான் நிக்க முடியும்ன்றத சசிகலா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ தாவேக்கா புரிஞ்சுக்கிச்சு, எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க திமுக மொத்த ஒரே வில்லன். ஆமா ஆமா, ஏன்னா இத்தனை அவன் 75 ஆண்டு கால ஆட்சி அவன் கிளைம் பண்றான். நீங்க அவனுக்கு எதிராக தான் பேசுறீங்க. ஏன் இன்னைக்கும் பாஜக ஆட்சியிலே இல்லாத ஒரு புறந்தள்ளப்பட்ட காங்கிரஸ் ஏன் பேசுது? அவனை பேசினாதான் நீங்க இந்திரா காந்தி, ஆமா நேரு இப்ப பாருங்க, அந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இதுக்கு நம்ம பொது முடக்கம் கொண்டு வந்த சட்டத்தை வந்து நீங்க சொல்றாங்க, அது கருப்பு நாள் சொல்றாங்க, எல்லாத்தையும் பேசுறீங்கல்ல. அப்ப அது எவ்வளவு பெரிய சிக்கல். அப்ப ஏன்னா மக்கள் மனசுல நீங்க சொல்லிட்டே இருக்கணும், காங்கிரஸ் வந்து ஒரு தீய சக்தின்னு. அது மாதிரி இங்க திமுக தீய சக்தி. எதுக்கு விஜய் அப்படி ஒரு வார்த்தை எடுத்தாரு? திமுக தீய சக்தி சொன்னப்புறம் தான் அதுக்கப்புறம் எல்லாமே மாறுது. அப்ப நீங்க திமுக எதிர்த்தாதான் அது வந்து பரவலா போயிட்டேன் மக்கள்கிட்ட. திமுக தீய சக்திங்கிறது போய் சேர்ந்துட்டேன். அதை தான் நான் சொல்றேன். அப்படிதான் நீங்க அரசியல் பண்ணணும். ஏன் சசிகலா இன்னைக்கு வரைக்கும் விட மாட்டேன்றாங்க? நாம் தமிழர் கட்சி நீங்க அவர் அதிகாரத்தில் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நாம திமுக எதிர்த்து பேசினா மட்டும்தான் நம்ம ஆட்சி வரும். ஆனா நாம் தமிழர் வந்து இவ்வளவு உழைப்பு கொடுத்தது, ஆனா அதுக்கான அங்கீகாரம் மக்களிடம் கிடைக்கல. அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு கட்டத்துல ஒரு சோறு வந்து சரி ஏதோ ஒண்ணு 4 பக்கத்துல இது வாங்கிடுவோம் போவோம் அப்படிங்கிற ஒரு ஆதரவு ரெண்டு பேரும் உங்களுக்கு பயன்படுத்துறேன். எனக்கு கஜினி முகமது 18 முறை படையெடுத்தாருன்றதுல ஒரு உடன்படிக்கை இல்லைனாலும் அவ்வளவு சொத்து இருந்துச்சு. 18 முறையும் ஆட்டை போட்டு போயிருக்கான் இருந்துச்சுன்னு. சரி, ஒரு தடவை எடுத்துட்டு போன சும்மா விட்டுருக்கலாம்ல, திரும்ப வந்தால. நீங்க மக்கள் மன்றத்துல நீங்க அண்ணாதுரை வந்து 1948 கட்சி ஆரம்பிச்சாலும் 60 தான் வர முடிஞ்சது. உங்களுக்கு என்ன அவசரம்? நீங்க
சரிங்களா, 2014 தான் வாக்கரசியல் வரீங்க, 15 வருஷம் தானே இருக்குது, இன்னும் மக்களுக்காக உழைங்க. மக்களோட நம்பிக்கை பெறுவது ரொம்ப முக்கியம், சரிங்களா. எனக்கு நான் வந்து மக்கள் ஆதரிக்கலாம் சொல்ல முடியாது. சரி, யூபிஎஸ்சிக்கு 5 தடவை 6 தடவை போராடி ஜெயிச்சவங்க எத்தனை தடவை இருக்காங்க, எத்தனை தடவை திருப்பி அட்டம் பண்ணி வரவங்களா இருக்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் மக்களை கன்வின்ஸ் பண்ணுங்க, மக்களை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறாங்கல்ல, அது பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், இல்லை பெண் ஆகட்டும், இல்லை அனில் குழுக்களாகட்டும், இல்லை இப்போ இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும், அவங்க மக்களை எப்படி ரீட் பண்ணுறாங்க, மக்களுக்கு எப்படி போய் சேர்ற வார்த்தைகளை பேசுகிறாங்க. நீங்கள் அதை செய்யுங்க. நான் மறுபடியும் சொல்ல வந்த அடுத்த ஒரு முக்கியமான நாம் தமிழர் கட்சி மேலிருந்து கீழே இறங்குது, அது தப்பு. மற்ற கட்சிகள்லாம் கீழே இருந்து மேலே இருந்துச்சு. ஒரு கட்சி கட்டமைப்பு, அது எம்ஜிஆர், கருணாநிதி, திராவிட கழகம், யாராக இருந்தாலும் திராவிட கழகம் வரும்போது ஏற்கனவே நீதி கட்சி இருந்துச்சு, காங்கிரஸ்ல இருந்து அவர் எடுத்தாரு. காங்கிரஸ்ல செக்மெண்ட் வேர் வந்து பலமா இருந்தது, அமைப்பு இருந்தது. நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. ஐயா மணிவண்ணன் அப்பா பேசுறாங்க, மணியரசன் பேசுறாங்க, பல பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் திடீர்னு சீமான் வராரு, ஓகே நாங்கள் அப்படியே போறோம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கட்சி மேலேருந்து வரும்போது நீங்க கீழே போய் சேரணும்ல. ஆனால் கீழே இருந்து மேலே வந்து பாருங்க, வேர்கள்லேருந்து வந்து பாருங்க, அமைப்பு பலமா இருக்கும். இந்த சிக்கல் இருக்கு. இதை நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் புரிஞ்சுக்கணும். முதல்ல அமைப்பை கட்டமைங்க. நீங்க பூத் ஏஜென்ட் கூட இல்லைங்க அப்படின்னு சொன்ன கட்சி விஜய் கட்சி இப்போ ஜெயிக்க முடிஞ்சதுல, எப்படி வந்தாங்க, எப்படி நிற்க முடிஞ்சது? அப்போ நீங்க முதல்ல அதுக்கு அதான் நான் சொன்னேன், விஜய் விசில் அந்த ரெண்டும் போதுமானது, இன்னும் மக்கள்கிட்ட மனநிலை போயிடுச்சா, கரெக்டுங்களா? அப்போ நீங்க சீமான் அந்த ஏர் உழவு சின்னம் போதும்னு சொல்றது நீங்க எப்போ கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்க? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ரெட்டலை ஆகட்டும், எப்படி நின்றுச்சு? எம்ஜிஆர்ன்ற ஒரு பிம்பம், ரெட்டலை சின்னம், அது மக்கள் மனசுல பார்த்தீங்கன்னா நீங்க அதை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க உழைச்சா மட்டும் தான் வர முடியும். நான் திருப்பி சொல்றேன், 1948க்கு முன்னாடியிலிருந்தே எம்ஜிஆர் அரசியல் இருக்கிறாரு. அவர் எம்எல்ஏ இருந்தாரு, இது சஞ்சய் கான் சொல்லி சிறுசேமிப்பு துறைக்கு அமைச்சராக இருந்தாரு, பல வேலைகள் செஞ்சுட்டு வந்தாரு. அடிப்படை அரசியல் ஆமா, பெரிய பாரம்பரிய காங்கிரஸ் கட்சி. அவர் ஆக்சுவலா பராசக்தி படத்துல அவர் நடிக்க வேண்டியது, அண்ணாதிட்ட போய் நான் நடிக்க முடியாது சொல்லிட்டு வராரு, சரிங்களா. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. அப்போ நீங்க அந்த மாதிரியான வேரூன்றி வராம, நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன அவசரம்? நாட்டை திருத்தணும்னு சொல்றீங்க, என் நாட்டை நான் கை கொள்ளணும்னு சொல்றீங்க, எத்தனை வருஷம் ஆகணும்? இப்போ ராஜராஜ சோழன் ஆகட்டும், ராஜேந்திர சோழன் ஆகட்டும், எடுத்த ஒரு நாளே ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு போர்ன்றது பயிற்சி. புரூஸ் லீ கிட்ட சொல்லுவாங்க, 1000 times you do that அப்படின்னு. 1000 முறை நீ செய்தால்தான் நீ அடுத்த வாட்டி சரியா செய்வேன். ஐன்ஸ்டீன் சொல்றாரு, நான் 1000 முறை தப்பு பண்ணா 1000 முறை ஒவ்வொன்றும் பண்ணிட்டே வந்தால்தான் இப்போ வந்துச்சுன்னு சொல்றாரு. நீங்க பயிற்சி எடுங்க. இவர் சொல்றது பயிற்சி தான். ஓட்டு போடாத, எனக்கு நீ போடலாம் பரவாயில்ல, அப்படி எதிர்மறையா பேசாம நான் உங்களுக்காக வந்து நிற்கிறேன், நான் உங்களுக்காக செய்வேன் அப்படின்னு நீங்க பேசினீங்கன்னா மக்கள் மன்றத்தில் நிற்க முடியும். நான் அதை விரும்புறேன், அது கண்டிப்பா நடக்கணும். இது வந்து திமுக அணியிலிருந்து போனவர்லாம் தாவேகாவை நீங்க பாதுகாக்கிறாங்க, ஆட்சியை பாதுகாக்கிறாங்க. ஒரே முரசொலியிலையும் திராவிடர் கூட்டத்திலையும் ஒரே கதறெல்லாம் இருக்கு. சண்முகம் 1 2 3 ஆமா, இப்படி எழுதுறாங்க, கதறெல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம இதை வந்து பார்த்தா கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, அவங்களுக்குள்ளே சட்டை போடுறாங்க அப்படின்னு ரசிக்குவோம். ஆனா இந்த அளவுக்கு வெறி பிடிச்சி இறங்கி அடிக்கிற அளவுக்கு போறது காரணம் என்னன்னா பதட்டம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல சண்முகம் தோழர் மீது இவ்வளவு வன்மம் வருது, ஏன்னா அவர் சரியா பேசுறாரு. அதுக்கு பின்னாடி வந்து திராவிட பண்ணையார்த்தனம் இருக்குன்னு ஒண்ணு இருக்கா? அதை விட்டுருங்க. யாரை வச்சு எழுத வைக்கிறீங்க? நீ திருமாவளவன் ஏன் எழுத்து விடுற அப்படின்னும் போது, முத்தரசன் பேசும்போது ஒரு ஜாதிய பார்வை வருது, இவரு நம்ம சண்முகம் தோழர் பேசும்போது ஒரு ஜாதிய பார்வை வருது. அப்போ நீங்க எல்லாமே ரிட்டாலியேட் பண்றீங்க. நீங்க எப்படி ராஜா வச்சு பேச வைக்கிறீங்களோ, இல்ல பாரதி வச்சு பேச வைக்கிறீங்களோ, இல்ல இவரு நம்ம சிவசங்கரன் வச்சு பேச வைக்கிறீங்களோ, அந்த மாதிரி திருமாவளவன் வச்சு பேச வைக்கிறீங்க. சரி, அதை விட்டுருவோம். இப்போ பலமான கூட்டணி 23 கூட்டணின்னு சொன்னது அதிகாரத்தில் இருந்த வரைக்கும். இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் கூட்டணியே வேணான்னு ராஜா வெடி போட்டு கொண்டாடுறாங்க. மதிமுகல இருந்து விடுதலை 60 அமைப்புகள் என்கிட்ட இருக்குன்னு ராஜா சொல்றாரு. யார் அந்த 60 அமைப்பு? எல்லாம் ஜாதி கட்சியா இருக்கும். அப்போ அதிகாரம் என்பது திமுக நிலைமை லெட்டர் பேட் கட்சி எல்லாம் எங்க கூட்டணியில இருக்குன்னு சொல்ற நிலைமை. அவன் சொல்லிட்டு தான் நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம் அப்படின்ட்டு. கண்டிப்பா இன்னைக்கு திமுக சொல்ல வேண்டிய நிலைமை. திமுக வந்து அதிமுகவோட தவறு தான். 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல் வந்து திமுக சாதகமாக அமைஞ்சது. இது திமுக பலம் இல்லை. கூட இருந்தவங்களும் அதை அனுபவிச்சாங்க. இப்போ இங்கே கிடைக்குதுன்னு சொன்னோம், வந்துட்டாங்க. அப்போ அரசியல், வாக்கரசியல் என்பது அதிகாரத்தை ருசிப்பது. அதிகாரத்தில் இருந்தால்தான் நம்ம கூட தொண்டனே வருவான்றது அடிப்படை. இந்த அடிப்படை அண்ணன் சீமானுக்கும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் கட்சியும் நிற்கும், நீண்ட காலத்துக்கு வரும். சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் வந்து இப்படி பண்ணது, அப்புறம் வந்து அப்பாவை காணும்னு சொன்னது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த அப்பாவை காணும்னு சொன்னது கூட நம்ம ஓரளவுக்கு சரின்னு சொல்லிடலாம். பட் இந்த இப்படி பண்ணுறதுன்றது அவரோட அந்த ஒரு, நான் ஏற்கனவே அவர் அந்த கரூரில் நம்ம வண்டியில் போகும்போது இப்படி தான் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து தான் ஸ்டாலினே பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனநிலை நல்லது இல்லை. ஏன்னா சட்டமன்றத்துன்னு ஒரு மரபு இருக்கு. நீங்க என்னதான் பொது மேடையில பேசினாலும் அது வேற. ஏறி குச்சி உட்கார்ந்து அடிக்க போகலாம், வைக்கலாம். இப்போ நீங்க திமுக இன்னைக்கு ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கல. நான் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட அந்த நாகரிகமும்
அந்த சாதுரியமும் அந்த மொழி வளமையும் இருந்தது. அவங்க அப்படிதான் எதிர்கொண்டாங்க. இந்த மாதிரி ஒரு அளவுக்கு கீழே போக மாட்டாங்க. நீங்க என்னதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், சட்டமன்றம் என்பது ஒரு மரபு, அங்க பதிவு செய்யப்படுகிறது. அங்க இந்த இது நீங்க அப்பா காணும் சொன்னது அது ஏன்னா அவர்கள் பதிலுக்கு டீஸ் பண்ணாங்க. ஏன்னா நீங்க ஆளுநர் உரை மீது பேசும்போது உதயநிதி எழுப்பின பிரச்சனை எல்லாம் பாருங்களேன், மக்கள் பிரச்சனை பேசவே இல்லை. நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க செய்யல, இதை பண்ணீங்க செய்யல, அதை பண்ண செய்யணும், மக்களுக்காக பேசவே இல்லை. பவர் போயிருச்சு, அதை இவர் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, நடிகர் வந்துட்டாரு, இப்படிதான் பேசினீங்களே தவிர மக்களுக்காக உதயநிதி ஸ்டாலின் பேசவே இல்லை. அதற்கு தரம் அந்த தரத்துக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை வந்து விஜயும் சொன்னார். நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு வெளியே போய் உதயநிதி பேசின அந்த கவுண்டர் இது இருக்குல்ல, செங்கல்பட்டு கோர்ட்டு அப்படின்னு தனிப்பட்ட குடும்ப விவகாரங்களை பேசுறாங்க. அது நல்ல நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். அப்போ அப்பாவை காணணும் புள்ள தேடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உங்க குடும்பத்தில் யாருக்கும் அந்த மாதிரி வழக்கு நடக்கலையா? அது தப்பு இல்லை. அது வழக்கு மன்றம் நீதிமன்றத்தில் இருக்கு, அதை எதிர்கொள்ள போறாரு. இந்த சிக்கல் தான் நான் திரும்பி சொல்றேன். திராவிடம் ஒன்று பண்ணுதுன்றதுக்காக நாம பண்ணணும்னு அவசியம் இல்லை. விஜய் வந்து தன்னை ஒரு மெக்னானிமஸ் பர்சனாக பார்த்துக்கலாம். இப்போ அவர் பேருந்தில் போனார், கண்டக்டரை கூட்டு பக்கத்தில் உட்கார சொல்கிறார், சில்லறை கொடுத்து காசு வாங்குறாரு. ஆனால் முக ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஃபவுண்டேஷனும் இவர் கனுகுலுவும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அட்வைசரி போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் அடிச்சிருப்பாரு. ஆமாம், அந்த ஆமாம், அந்த அவங்களுக்குன்னு ஒரு செட்டப், அந்த ஆக்டிங் டீம் இருக்குல்ல, இப்படி தான் பண்ணணும், பாடி லாங்குவேஜ், அந்த தலைக்கு இது போட்டதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அவர் மாற்றிக்கிட்டார், எழுதி கொடுக்கப்பட்ட மாற்றிக்கிட்டார். அது முன்னாடி வரைக்கும் முக ஸ்டாலினோட குணமே அதான், யாரையும் மதிக்க மாட்டோம், இந்த மாதிரி தான் ரூடாக இருந்த போல. அப்போ நீங்கள் அதே பேர் எடுக்க வேணாம்ல. நான் உங்ககிட்ட இருந்து இருக்கிற தவறை நான் செய்யக்கூடாது, நீங்க சரியா எடுத்துக்கலாம். நீங்க செய்யறதுக்கு நான் ஈடா செஞ்சேன்னா அப்ப எனக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல, மேன்மைன்னு கெட்டு போகுது இல்ல. மேன்மக்கள்லாம் என்ன இருக்கு? இப்போ நம்ம தமிழ் தேசியவாதிகளா அல்லது தமிழ் தேசிய பார்வை கொண்டவர்களா இருப்பவர்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கும். இந்த கோரிக்கைகள்லாம் விஜய் நிறைவேற்றுகிறார் அப்படின்னா வந்து அதை வந்து விஜய் ஆதரிப்பீங்களா, இல்லை விஜய் இருவேறு தான் செய்யணும், சீமான் வந்து தான் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை, இது ரொம்ப அருமையான கேள்வி. இது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2021 திமுக ஆட்சி வந்தப்போ இந்த பனைமரம் அது இதுன்னு தமிழ் தேசிய அரசியல் என்னதான் இருந்துச்சோ அந்த எல்லா ஃபியூஸையும் பிடுங்கினார், ஞாபகம் இருக்கா? ஆனால் எதையும் செய்யலை. ஆமாம், அது ஒரு ஏன்னா அந்த நேரத்தில் அந்த தமிழ் தேசிய அலை வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதை இழுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. சரி, இப்போ விஜய் வந்து சீமான் பேசுகிற அரசியல் செஞ்சார்னா, சீமான் யாருக்காக பேசுகிறார்? மக்களுக்காக பேசுகிறார். அப்போ சீமானோட அவர் பேசுகிற கொள்கைகளை நான் எடுத்துக்கிறேன், நான் செய்கிறேன்னு சொன்னால் நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் அவரோட மற்ற செயல்கள் வந்து சீமானோட பேசுபொருள் மாதிரியோ கொள்கை மாதிரியோ இருக்கான்னு நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். சரிங்களா? நான் என்னோட வளர்ச்சி நீங்கள் தடுக்கணுங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா நீங்கள் நானாக மாற முடியாது. அப்போ என்னோட கொள்கைகளையும் செய்யறது வேற, நீங்க வந்து திட்டமிட்டு செய்றீங்களா, அரசியல் நோக்கங்களாக செய்றீங்களா? இப்ப பறந்தூர் விமானத்தை நிறுத்திடுறீங்க, அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். அது அவரும் வேணான்னு சொல்றாரு. நீங்க கல்லை நான் கொண்டு வரேன், நான் கொடுக்குறேன் சொன்னாலும் நல்ல விஷயம் தான். ஆனாலும் உங்களோட நோக்கம் யாருக்கோடுது, என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கவனிச்சுட்டு தான் இருப்போம். அப்போ நீங்க நல்லது செய்யுங்க, நல்லது செஞ்சாலும் யார் செஞ்சாலும் செஞ்சுட்டு போங்க, யார் செஞ்சாலும் ஏத்துக்க தான் வேணும். நீங்க நான் என்னோட கொள்கை நீங்க செஞ்சுட்டு போனா நல்லது தானே அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஆனா உங்களோட மற்ற செயல்பாடுகள் தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கா, ஆதரவாக இருக்கா, தமிழ் தேசியமாக இருக்கா அப்படின்னு நான் கவனிப்பேன். அதான் முக்கியமானது. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.